ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் சக்கரவள்ளி கிழங்குகள் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, குழந்தை வளர்ச்சிக்கு எந்த விதத்தில் அது நன்மை அளிக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஃபுல்லாக என் சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமான உணவை கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்படி ஆரோக்கியமான உணவுகளை கடைப்பிடிக்கிறதுனால கர்ப்பிணி பெண்ணுக்கும் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்குமே நன்மை ரொம்ப அதிகம். கர்ப்பகால உணவு பட்டியலில் ஆரோக்கியமான உணவுகள் இருந்தாலும் கூட அது அளவாக எடுத்துக்கணும், அதை அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா கர்ப்ப காலத்தில் நோய்களை உண்டாக்கி விட்டுரும். அதே நேரம் அந்த உணவுகளெல்லாம் அளவாக எடுத்துக்கொள்கிறது மூலம் உங்கள் நோயை தடுக்கலாம். அப்படிப்பட்ட சத்து மிகுந்த பொருட்களில் இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கும் ஒன்று. கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய ஒரு உணவில் முக்கியமான உணவு சக்கரவள்ளி கிழங்கு. இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆற்றல், அதாவது எனர்ஜி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதில் புரதங்களும் கொழுப்புகளும் இல்லாத நிலையில் இதில் என்னென்ன இருக்குன்னா மேக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த மணிக்கு எல்லா ஊட்டச்சத்தும் நிறைந்தது தான் சக்கரவள்ளி கிழங்கு. இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால உண்டாகும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இது கரு வளர்ச்சியில் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். கரு வளர்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு தினமும் குறைந்தது 800 மைக்ரோகிராம் அளவு விட்டமின் ஏ தேவைப்படுது. அப்போ விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை டாக்டர் சாப்பிட சொல்லுவாங்க. கன்சீவாக இருக்கவங்க 1/2 கப்பு வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். இது கருவோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. விட்டமின் ஏ குழந்தையோட இதயம், நுரையீரல், கல்லீரல், ரத்தம், சிறுநீரகங்கள் இந்த உறுப்போட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது விட்டமின் ஏ. இது சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிறதுனால 1/2 கப்பு டெய்லி எடுத்துக்கலாம். கர்ப்ப காலத்தில் பொதுவான பிரச்சனையாக சொல்லக்கூடியது மலச்சிக்கல். அதை சமாளிக்கிறதுக்கு நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பெரும்பாலான பெண்களுக்கு மலச்சிக்கல் இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுது. தினசரி உணவில் 30 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கணும். 1 கப் சக்கரவள்ளி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் கிடைக்கும். கருவோட மூளை வளர்ச்சிக்கு விட்டமின் B6 ரொம்ப அவசியம். இந்த விட்டமின் சியை பைரிடாக்சின்னு சொல்கிறாங்க. கருவோட செயல்பாட்டில் குழந்தையோட மூளைக்கும் அவங்களோட நரம்பு மண்டலத்தையும் உருவாகுவதற்கு இந்த விட்டமின் B6 ரொம்ப அவசியம். இந்த விட்டமின் தான் இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டலை தடுக்கிறதுக்கும் கூட விட்டமின் B6 தேவைப்படுது. 1 கப் சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் சாப்பிட்றதுனால தேவையான அளவில் விட்டமின் B6 உங்களுக்கு கிடைக்கும். கர்ப்ப காலத்தில் பெண்களோட உணவில் விட்டமின் சி என்பது 90 மில்லிகிராம் அளவில் இருக்கணும். விட்டமின் சி கருவோட என்சைம் செயல்பாடுகளுக்கும் குழந்தையோட எலும்புக்கும் அவங்களோட தசைநார் வளர்ச்சிக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். விட்டமின் சி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட இரும்பு சத்துக்களை உறிஞ்சு தர்றதுக்கு அந்த குடல் செயல்படும். இந்த விட்டமின் சி தான் உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யும். அதே போல் 1 கப் சக்கரவள்ளி கிழங்குல ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய மாங்கனீஸு பாதி அளவு இருக்குது. இந்த மேங்கனீஸ் கருவோட எலும்புகள் வளர்ச்சிக்கும் குழந்தையோட குறுக்கெலும்பு வளர்ச்சிக்குமே ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விட்டமின் சி அளவில் 1/3 பங்கு 1 கப்பு சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது. நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும், கர்ப்பிணிகளுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பச்சையாக சாப்பிட்லாமான்னு. சக்கரவள்ளி கிழங்க பச்சையாவோ அப்படியோ சமைக்காமல் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்கம், நெஞ்செரிச்சல், செரிமான அமைப்பில் கோளாறுகள்லாம் ஏற்படுத்தி விட்டுரும். உங்களோட இட்லி பானையில் வேக வச்சு சரியான பதத்தில் இறக்கி தோலை உரித்து சாப்பிடலாம். அளவாக சாப்பிடணும். சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஆரோக்கியமானதாகவே இருந்தாலும் அளவாக சாப்பிடணும். இதை அதிகமாக நீங்கள் சாப்பிடும் போது சில சிக்கலை உண்டாக்க செய்யும். சக்கரவள்ளி கிழங்குகளில் ஆக்சிலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலில் சிறுநீர் கற்களை ஏற்படுத்தி விட்டுரும். இதை தொடர்ந்து உங்களுக்கு கடுமையான வலியும், சிறுநீரகம் இல்லைன்னா பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம்.
ஒரு சில டைமில் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு வாயு பிரச்சனையும் வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதிகமாக வெயிட் இருக்கீங்கன்னா நீங்கள் அளவோட சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். நீரிழிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குல மாவு சத்துக்கள் அதிகம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய எடுத்துக்கக்கூடாது, அளவாக எடுத்துக்கணும். அளவாக எடுத்துக்கும் போது இதில் இருக்க சத்துக்கள் உங்களுக்கு பெனிஃபிட் தரும். சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.